வெல்கம் டு உமாச்சி கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயருங்க. எல்லாருக்கும் இந்த வருடமும் ரொம்ப ரொம்ப நல்ல புத்தாண்டாக அமையணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். வாங்க இன்றைக்கி என்ன ஸ்வீட்னால் கேரட் போட்டு கேசரி தாங்க. ரவாயை நல்லா வறுத்து எடுத்துங்க. செவக்காய் நெய் போட்டு கொஞ்சம் வறுத்துக்குங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது கேரட் வேக வச்சுருக்கேங்க. கலரிங் இல்லாமல் செய்கிறதுக்கு நான் வந்து கேரட்டை வேக வச்சுருக்கேன். இப்போ தண்ணி ஆற விட்டு தண்ணியை இருத்துட்டு இதை அரைச்சிக்கணுங்க. இந்த தண்ணியை இதில் ஊற்றி வேக வச்சிடலாம். இதை வந்து விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போது இந்த வேக வச்ச தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா நல்லா கொதிச்சிருக்கு, வெந்தது தானே, நல்லா சூடாக இருக்குது தண்ணி. பார்த்துக்கிட்டு வேணால் சொச்ச தண்ணி இருக்குது, நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா தண்ணியும் சேர்த்துட்டுங்க. நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க, வேகட்டும். நம்ம வேக விட்டால் அதை கொஞ்சம் இப்பயே கலந்துடணுங்க. கேரட்டையும் கேரட்டோட பச்சை வாடை இல்லாமல் இருக்குங்க. நல்லா ரவா வெந்துருச்சுங்க. நான் அந்த அரைச்சி விழுதும் போட்டாச்சு. கேரட் விழுது 2 நல்லா வெந்துருச்சு. இப்போ சர்க்கரை போட்டேங்க. நீங்கள் அரை டம்ளர் நான் ரவா எடுத்திருக்கேன். கேரட்டு ஒரு அரை டம்ளருக்கு மேலே இருக்குதுங்க. அதனால் ஒரு அரை டம்ளர் தான் நான் போட்டிருக்கேன் சர்க்கரை. நீங்கள் வந்து நல்ல இனிப்பு வேணுன்னா 3/4 டம்ளர் இல்லை 1 டம்ளர் போடுங்க. அப்போ தான் அது இனிப்பு இருக்கும். எங்களுக்கெல்லாம் சுகர் பேஷண்ட்டுன்னு கம்மியாக தாங்க போட்டிருக்கோம். இனிப்பு கம்மி தான். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கான இனிப்பு போட்டுங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவு பால் பவுட்ரு போட்டிருக்கேங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்குங்க பால் பவுட்ரு போட்டிங்கன்னா. அதனால் பால் பவுட்ரு போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான நெய் ஊற்றிடுவோங்க. நெய் நல்லா உருக்கி ஊற்றிருக்கேன். வீட்டில் காய்ச்சின நெய்ங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அது நெய் 4 ஸ்பூன் இருக்குங்க. நல்லா பெரிய ஸ்பூனால் அந்தளவு ஊற்றிருக்கேன். நீங்கள் என்ன வேணுங்கிறத ஊற்றிங்க. நாங்கள் குறைச்சி ஏலக்காய் போட்டாச்சுங்க. ஏலக்காய் போட்டு நல்லா கலந்துங்க. அவ்வளோதான். முந்திரி பொரிச்சுக்கு போட்டோம்னா அவ்வளோதாங்க. கேசரி ரெடி ஆயிடுச்சு. கேரட் கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. கலர் பவுட்ரு போட வேணான்னு நான் கேரட் போட்டு கொஞ்சம் கலராக இருக்குன்னு பண்ணியிருக்கேன். ப்ளைனாக கூட பண்ணிங்க. நல்லா தாங்க இருக்குது. கேரட் அந்த பால் பவுட்ரு போட்டதில் கேரட் வாடையே இல்லை. நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. கேரட் வாடை ரொம்ப இல்லை. பால் பவுட்ரு போட்ட வாசி நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. அவசியம் எல்லோரும் செய்யுங்க. திரும்பவும் ஹாப்பி நியூ இயருங்க. எல்லாருக்கும் இந்த வருடம் சிறப்பாக இருக்கணும். 25 எல்லாருக்கும் நல்லதாக நடக்கணும். நல்லதே நடக்கணும். நல்லா இருக்கணும்.